தெரியுறோமான்னு பாருங்க. தெரியுறீங்க. கொரோனாவுக்கு முன்னாடி இந்த சாய்பாபாவுக்கு வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க. சிவன் கோயிலில் முருகன் கோயில் அர்ச்சகராக இருந்தேன். அப்புறம் வந்து திடீர்னு எனக்கு வந்து சாய்பாபா பேர் கூட தெரியாது. ஒரு நாள் வந்து 2-3 வாட்டி இந்த சாய்பாபாவுடைய அவருடைய எப்படி எல்லாரும் இந்த ஃபோட்டோவில் பார்ப்பீங்களோ, அதாவது இந்த பயமாக போட்டு இந்த சைடில் பேக் போட்டு அவர் அதே மாதிரி 2-3 வாட்டி எனக்கு வந்து உசுட்டு 4 மணிக்கு உசுட்டு எனக்கு பேர் கூட தெரியாது. அது திடீர்னு அப்புறம் அந்த கோயிலில் இருக்க முடியாமல் 7 சாய்பாபா வந்தது. இந்த 7 சாய்பாபா கோயில் கடைசி ஒரு சக்தி உள்ள பாபா தான். ஆமாம், தாராபுரத்தில், கோயம்புத்தூரில், இந்த மதுரையில், கும்பகோணத்தில் பிடிக்கவே இல்லை. இங்கே வந்தபடி இவங்க பிரதிஷ்டை பண்ண 25ஆவது நாள். இன்னைக்கு 25 வந்தேன். அதனால் சப்போஸ் வந்து நீங்கள் மதுரை சரணங்கள் எடுக்கும்போது மதுரை நகர் வரசுத்தி விநாயகர் இருக்கக்கூடிய பாபா தான் இப்போ நீங்கள் இப்போ வந்து கேட்ட ஷீரடியிலேருந்து இப்போ வந்து 5 கலர்ஸு பாபாவுக்கு பிடிச்ச மாதிரி இது எல்லாமே ஷீரடியில் வாங்கினது. மும்பையை வந்து எலெக்ஷன் நான் போகும்போது ஷீரடியே போய் தரிசனம் பண்ணணும் முடியுமா வேண்டிட்டு தான் போனேன். அதே மாதிரி எனக்கு ஷீரடி பாபா தரிசனம் பண்ணோடனே இந்த 5 ட்ரெஸ்ஸு வந்து பாபாவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் கண்டிப்பாக நிறைய நாள் எனக்கு வந்து பாபா பூஜையும் எனக்கு வந்து அனுப்புவார், நிறைய வீடியோ அனுப்புவார். கண்டிப்பாக இதை பார்த்துட்ருக்க நீங்களும் உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து கண்டிப்பாக நிறையாவே இருக்கும். கண்டிப்பாக ஏன்னா வந்து இப்போவே நீங்கள் வேண்டிக்கலாம். எனக்கு ஏதாவது வந்து நடக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு நீங்கள் போனீங்கன்னா பாபா வேண்டி போனால் கட்டாயம் ஷீரடி போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அமையுது. அதே மாதிரி பாபா வந்து என்னென்ன எனக்கு பிடிக்கும், எனக்கு ஷீரடியிலேருந்து எனக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு அவர் கேட்குற மாதிரியே தான் இருந்தது. ஸோ வந்து இந்த 5 வஸ்திரங்கள் இனிமேல் நிறைய வந்து செய்யணும். இந்த கோயிலில் எல்லா சாமிகளுமே சிவன் சன்னதி ஆமாம் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து மதுரை நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் மிஸ் பண்ண வேண்டாம். கட்டாயமாக வந்து உங்களால் பாபாவுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும், என்னென்ன கொடுக்கலாம், என்னென்ன வச்சா வந்து ஆதாரமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நினச்சிக்கோங்க. நீங்கள் நினச்சது நடக்கும். ஸோ இவர் தான் வந்து அதே மாதிரி சனி பிரதோஷங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா சன்னதியுமே இருக்கும். ஒவ்வொரு சன்னதியும் ஒவ்வொரு நாள் என்னென்ன சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறது, பூஜை பண்ணுறது, மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி வருஷம் பூரா விசேஷம் நடந்துகிட்டே இருக்கும். டெய்லி நடக்கும். நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்தலம். நான் வந்து ரொம்ப இடையில ஊருக்கு போகிறதுனால அடிக்கடி வர முடியாது. எப்பயாவது வரும்போது நான் வந்து மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வியாழக்கிழமை பாபாவுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். காலையில் இரவு ஆரத்தி நடக்கும். கருப்பசாமி முதற்கொண்டு எல்லா சாமியும் இருக்கீங்க. கண்டிப்பாக அதே மாதிரி பூஜைகளும் அது பிரசாதங்கள் எல்லாமே வந்து கோயிலில் வந்து கொடுத்துட்டு இருக்கா. ஒவ்வொரு பூஜையும் பிரசாதம் கண்டிப்பாக கொடுக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ அண்ணா நகரில் வந்தீங்கன்னா அங்கேருந்து சுகுணா வந்து நேரம் மதுபாண்டி தெரிஞ்சு அந்த கார்னர் மீன் ரோட்டு தான் இருக்குது. வந்தீங்கன்னா எப்போனா கோயிலுக்கு வரோம். காலையில் 7 to 10, சாயந்தரம் 5 to 8 எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணாலும் சாமியோடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ரெங்கநாதர் முதற்கொண்டு 50 சாமி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்கியம் பாபாவுக்கு வந்து செய்யறது வந்து எனக்கு ஒரு பாக்கியம். வந்து இந்த மேடத்தை பார்த்துட்டே சாமியாக கூட்டிகிட்டு வந்திருக்காரு. என்ன எப்படி கூட்டிகிட்டு வந்தாரோ அதே மாதிரி இவங்களே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. சந்தோஷம். நிறைய கடவுள் என்னென்ன சொல்றாரோ அது எல்லாமே நம்ம வந்து செய்யணும். எல்லாம் மென்மேலும் வந்து எல்லாரையுமே கடவுள் சாய்பாபா பூஜை பண்ண நினைச்சு கூட பார்க்கல. அவருடைய பரிபூர்ண அனுகிரகத்துல செய்திருக்காங்க. நான் ஹீரோ தான், அவர் தான் ஹீரோ. கடவுள் இல்லைன்னா யாருமே இல்லை. ஸோ வந்து அவர் தான் எல்லாம் செய்து வைக்கிறார். ஓகே, கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம்.